இப்போ வெந்தயம் போட போகிறோம். சாம்பார் வெங்காயம் போடணும். நல்லா வதக்கணும், நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயம் போடணும். ஏன்னா வெங்காயம் சேர்க்கறது நல்லது. தக்காளி மிக்ஸி சாரில் அரைச்சிட்டேன். தக்காளி அதையும் நல்லா வதக்கிடலாம். பச்சை வடை போடணும், நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிடலாம். இது கூட கொஞ்சம் மிளகு போடணும். சீரகம் போடணும், அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிடணும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அதையும் வதக்கிடலாம். அது 2 கரண்டி போட்டுக்கலாம், அதையும் நம்ம வதக்கிடணும். தூள் குழம்பு மசாலா தூள் 2 கரண்டி போட்டுக்கலாம், நமக்கு குழம்பு கிடைக்கும். வத்தப்பொடி போட்டுக்கலாம், மிளகா வத்தப்பொடி, தனி மிளகா வத்தப்பொடி, நம்ம காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கிடலாம். இதுலேயே நம்மளுக்கு பச்சை வடைலாம் போயிடும். காரக்குழம்பு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிடணும், ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போடுவேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா அவிய போட்டுடணும். நேற்று நைட்லேயே நனைய போட்டுக்கிடணும். காய வச்சுக்கிடணும். வச்சு அதுக்கப்புறம் சிக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றினேன். அதுக்கப்புறம் கூட வெந்தயம் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம், கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டு எடுத்தோன்னே அடுத்தால வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் வெட்டி பேராத வெங்காயம் மிக்ஸி சாரில் அரைச்சிருக்கேன். பேராத வெங்காயம் அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கிண்ண அடுத்தல தக்காளி போடணும். தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சு அதில் போட்டிருக்கேன். போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அடுத்தால சாம்பார் இல்லை வத்தப்பொடி, மிளகா வத்தப்பொடி, தனி மிளகா வத்தப்பொடி போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மசாலா வத்தப்பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி கொத்தமல்லி பொடி 2 போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா உப்புலாம் போட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் காராமணியும் எடுத்துருக்கேன். சுவையான காராமணி சுண்டல் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் சாப்பிட வாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.